ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு சேனல். நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம வந்து டெய்லியும் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். வாரத்தில் 2 நாள் தொடச்சி விடுறோம். மாதத்தில் 1 நாள் 2 நாள் வந்துட்டு ஒட்டடை அடிச்சிட்ருக்குறோம். பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவி வச்சிடுறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனாலும் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாது நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன பொருட்களில் இவ்வளோ தூசி படிஞ்சிருக்கு, இவ்வளோ பிசுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. இதை ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தொட்டு துடைக்க முடியாத சில பொருட்கள்லாம் இருக்கும். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரமாக அதை பார்த்துருக்கவே மாட்டோம். இதை சுத்தம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இதில் வந்து இவ்வளோ அழுக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லியும் ஒரு 10-15 தடவையாவது எடுத்து அடிக்கிற இந்த கேஸ் லைட்டர். நானுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இவ்வளோ துரு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கல. நார்மலாக வந்துட்டு என்ன பிசுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து கொஞ்சமாக காட்டன் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு. இதுக்கு வந்துட்டு நெயில் பாலிஷ் க்ளீனர் தான் போட்டு நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நான் ஜஸ்ட்டு எண்ணெய் பிசுக்கு தான் இருக்கும், சின்ன காட்டன் போதும், நம்ம வந்துட்டு நெயில் பாலிஷ் க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் துருவே பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கும் தெரியல, நானும் இவ்வளோ நாளாக பார்க்கல. இதுக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு காட்டனில் நெயில் பாலிஷ் ரிமூவர் கொஞ்சமாக டிப் பண்ணி அது வந்துட்டு லைட்டாக எல்லா பக்கமும் வந்துட்டு படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதும், ஈஸியாக வந்துடுது. துரு பிடிச்ச கரையாகவே இருந்தாலும் இந்த லைட்டரில் வந்துட்டு சில்வராக இருக்கிறங்காட்டியும் ஈஸியாக வந்துடுது. ஆனால் பாருங்கள், அந்த ஓரத்தில் மட்டும்தான் துரு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கே இவ்வளோ காட்டன் தேவைப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா டீப்பாக பிடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன்னா அந்த இடம்ல ஹோலே ஆகிருந்திருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலேயும் பரவிட்டு வந்துருச்சு. ஆனால் மேலே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் தெரில. ஏன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இல்லை, துரு மட்டும் பிடிச்சிருந்ததுனால லைட்டர் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இதை எடுத்து டீப்பாக பார்க்கும்போது தான் தெரியுது துரு பிடிச்சி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஓட்டையே ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குன்ட்டு. ஸோ நம்ம அடிக்கடி எடுத்து பார்த்து ஒரு 2 மாதத்துக்கு தடவை 3 மாதத்துக்கு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்துட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எதுக்கும் கேஸில் வந்து பற்ற வைக்கிறதுனால ஒரு ஈர துணி போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப்டி இதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, அந்த லைட்டருக்குள்ளேயே நம்ம அந்த பற்ற வைக்கிற இடத்துல அந்த லைட் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நிறைய வந்துட்டு அழுக்கு படிஞ்சிருக்கும். நிறைய எண்ணெய் பிசுக்கு அது எல்லாமே படிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்படியே படிஞ்சு நாளாக அந்த லைட்டர் ஒர்க் ஆகாமையே போயிடும். நம்ம ஒரு 10-15 தடவை அடித்தாதான் வந்து அது ஒரு தடவையாவது அடுப்பெரியும். இல்லைனா வந்து தூக்கி வீசிட்டு புது லைட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக நம்ம நார்மலாக வந்து வேஸ்ட்டான பழைய தேங்காய் எண்ணெய் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து கொஞ்சமாக அந்த காதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல இயர்பட்ஸு, அதில் வந்து லைட்டாக தொட்டுட்டு உள்ளே வந்து நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற துரு பிடிச்சது எண்ணெய் பிசுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி வந்துடும். இதை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சி வாஷ் பண்ணவும் முடியாது, இல்லை வேறு ஏதாவது திங்ஸை வந்து உள்ளே விடவும் முடியாது. ஹோல் வந்து சின்னதாக இருக்கங்காட்டி அதனால் வந்துட்டு நம்ம இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா அதுவும் கிச்சனில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும். இதையும் வந்து நம்ம அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சமாக காட்டன் எடுத்துகிட்டு நெயில் பாலிஷ் ரிமூவரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக தொடச்சி விட்டோன்னா போதும், க்ளீனாகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெயின் வந்துட்டு ஆஃப் பண்ணியிருக்குதான்னு பார்த்துக்கணும். அப்படியும் இல்லைன்னா நம்ம அந்த பருப்பு கடையிற மத்து இல்லைனா பூரி தேய்க்கிற கட்டை அந்த மாதிரி மரக்கட்டை ஏதாவது கையில் ஒரு கையில் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு கையில் வந்துட்டு சேஃப்டிக்காக வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து ஷாக் அடித்தா கூட வந்து நமக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அப்படியும் இல்லைனா மரப்பலகை ஒன்று அடியில் போட்டுட்டு நம்ம அது மேலே ஏறி நின்று க்ளீன் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்துட்டு கெமிக்கல் தான், நம்ம அது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு நமக்கே தெரியாமல் ஸ்விட்ச் ஆன் ஆயிரும். அப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாகவே நம்ம வந்து இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப் பார்த்துடலாம். மிக்ஸி பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் எல்லாமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவோம். ஆனால் அந்த மிக்ஸியில் பார்த்திங்கன்னா தண்ணி பட்டுச்சுன்னா சீக்கிரமாக காயில் போயிடும்னு சொல்லுவாங்க, இல்லைனா மோட்டார் போயிடும்னு சொல்லுவாங்க. என்னதான் வந்து ஈர துணி வச்சு துடைச்சாலுமே மேலெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படிஞ்சு தான் இருக்கும். அந்த ஈர துணி வச்சு துடைக்கிறதுக்கும் அதுக்கும் பிசுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காட்டன் வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. இதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பழைய தேங்காய் எண்ணெயே போதும். அதில் வந்துட்டு காட்டன் இல்லைனா ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம கை வந்து உள்ளே போக முடியாத சின்ன கேப்லாம் பார்த்திங்கன்னா அந்த இயர்பட்ஸே வச்சு அதை வந்து தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இதை நான் தொடச்சி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த காட்டனில் வந்து எவ்வளோ அழுக்கு விட்டுதுன்ட்டு.
மேலே மட்டும் இல்லை, நம்ம அந்த பட்டன் ஆன் பண்ணுற ஸ்விட்ச் ஆன் பண்ணுற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்தாக தான் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம தண்ணி தொட்டு துடைக்க கூட முடியாது. தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா மிக்ஸி வந்து ஓடாது. ஸோ அந்த இடத்த வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பாருங்கள், இது மட்டும் க்ளீன் பண்ணதுலேயே வந்து இவ்வளோ பட்ஸில் அழுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸி ஜாரே வந்து நார்மல் மிக்ஸி ஜார்னால் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு ஸ்க்ரப்பர் போட்டு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாலே போதும். ஆனால் இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் இருக்கிற பேனாசோனிக் மாதிரி மிக்ஸி ஜார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கிங் சிஸ்டம்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒர்க் ஆகாமல் கூட போயிடும். அதுவும் இல்லாமல் சந்தாக இருக்கங்காட்டி அதில் வந்து அழுக்கு படிஞ்சுக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் தேங்காய் எண்ணெய் அந்த பட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம இந்த சிலிண்டர் வைக்கிற இடமும் சரி, இந்த எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வைக்கிற இடமும் சரி, நம்ம வந்து அடிக்கடி வீட்டை துடைக்கும் போது அந்த இடத்துல ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக அது மேலேயே தூக்கி வச்சுருவோம். அவசரத்தில் நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா அடிக்கடி அதே இடத்துல மாதக்கணக்காக இருக்கும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரவுண்ட்லேருந்து துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. இது வந்து டைல்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, நம்ம டாய்லெட்க்கு யூஸ் பண்ணுற ஹார்பிக், ப்ளூ ஹார்பிக் வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அதை வந்து ஏகமாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். 1 நிமிஷம் கழித்து கரெக்டாக லைட்டாக தண்ணி விட்டு தேய்ச்சோன்னா போதும், பளிச்சுன்னு வந்துடும். இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைனா ஸ்க்ரப்பர் தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அதுலேயும் ஈஸியாக வந்துடும். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லோகோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.